இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நெனச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்கே இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்கும்ங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்கும்ங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்குதுங்க. நம்பிக்கைய விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலன பார்க்கலாமுங்க. மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்கள பார்த்திருப்பீங்க. எத்தனையோ அவமானங்கள், வலிகள், வேதனைகள்னு எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல வந்து நின்னுட்டு இருக்கீங்க. இத்தனை நாளா நமக்கு விடிவு காலமே வராதா, நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நடக்காதான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்க தலையெழுத்தையே முழுசா மாத்தி அமைக்க போற ஒருத்தர் உங்க வீடு தேடி வர போறாருங்க. அவர் யாரு, அவர் வரதுனால உங்க வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்ங்க. இதை கேட்கறப்பவே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் நம்பிக்கையும் பிறக்குமுங்க. ஏன்னா இது சாதாரணமான ஒரு மாற்றம் கிடையாதுங்க. உங்க தலைமுறையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிற்க போகுதுங்க. மேசராசிக்காரர்களான உங்களோட சுபாவம் பொதுவாகவே ரொம்பவும் நேர்மையானதுங்க. மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச உங்களுக்கு எப்பவுமே தெரியாதுங்க. யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உள்ளது உள்ளபடி பட்டுன்னு பேசிடுவீங்க. உங்களுடைய இந்த குணத்தையே நீங்க எக்கச்சக்கமான எதிரிகளை சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க. நீங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பீங்க. ஆனா அது மற்றவங்களுக்கு தப்பா போய் சேர்ந்து கடைசியில நீங்க தான் கெட்டவங்கிற முத்திரை குத்தி உங்க மேல குத்தப்பட்டிருக்குமுங்க. யாருக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சாலும், தேவைப்படுற நேரத்துல காசு பணம் கொடுத்து கூடவே நின்று உதவி செஞ்சாலும், அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்கள தான் நீங்க அதிகமா பார்த்திருப்பீங்க. உங்களுடைய இந்த நல்ல மனசுக்கு ஏன்பா கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறாருன்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுதுருப்பீங்க. உங்க சொந்த பந்தமா இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே உங்களை ஏதோ ஒரு கட்டத்துல ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. காசு பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல மரியாதை நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மையை ரொம்ப ஆழமா உணர்ந்தவங்க நீங்க. கையில காசு தங்குறதே இல்லை, வந்த காசு வந்த வழியே போயிடுது, சேமிப்புங்கிறது ஒரு பெரிய கனவாவே இருக்குன்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியமோ அங்கீகாரமோ உங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. எப்படியோ அடிபட்டு மிதிபட்டு உங்களோட சுயமுயற்சியால மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வர துடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இப்ப நெருங்கிடுச்சுங்க. உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போகுதுங்க. இந்த நேரத்துல தான் உங்க வீடு தேடி அந்த புதிய நபர் வரப்போறாருங்க. இது ஏதோ காத்து வாக்குல சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. கிரகங்களோட சஞ்சாரமோ உங்க ராசிக்கு இருக்கிற யோகமோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. அந்த நபர் யார் மூலமாவோ உங்களுக்கு அறிமுகமாகலாம், இல்லைன்னா உங்களுக்கே தெரியாம எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி வரலாமுங்க. அவர் உள்ள நுழையிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை தரித்திரமும் எதிர்மறையான சக்திகளும் அடிச்சு விரட்டப்படுங்க. இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்க காரியங்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிக்குங்க. அந்த நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்லைன்னா வெளியாளா ஒருத்தரா இருக்கலாமுங்க. ஆனா அவர் கொண்டு வர போற அதிர்ஷ்டம்ங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. அந்த நபர் உங்க வீடு தேடி வந்த உடனே முதல்ல நடக்க போற பெரிய மாற்றம் உங்களுடைய பொருளாதாரத்துல தான் இருக்குங்க. இத்தனை நாளா கடுகளவுக்கு இருந்த கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. எங்கிருந்து பணம் வருது, எப்படி இந்த கடனை அடைப்போம்னு ராத்திரி பகலா தூக்கத்தை தொலைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பண வரவுக்கான புது வழிகள் திறக்கப்படுங்க. யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணமா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தொகையா இருக்கலாம். அது ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேருங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்காம எவ்வளவோ ஏமாந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொடங்குமுங்க. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்குமுங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள், நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாமே அந்த நபருடைய வருகைக்கு அப்புறம் அடியோடு மாறிவிடுமுங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதலும் அன்பும் அதிகமாகுமுங்க. பிள்ளைகளால மனசு கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிள்ளைங்க திருந்தி உங்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. வீட்டுல எப்பவுமே ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. கல்யாணம் ஆகாம தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியா வரன் அமைந்து ரொம்ப சீக்கிரத்துல கெட்டி மேளம் கொட்ட போற சத்தம் உங்க வீட்டுல கேட்குமுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த குறையை நீங்கி வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்குமுங்க. இந்த மாதிரி பல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து உங்க வீட்டுல நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாடமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அந்த பாடங்கள் தான் இனிமே நீங்க எப்படி வாழணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு கத்து கொடுத்துருக்குங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய நபர் உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு
வழிகாட்டியா இருப்பாருங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா அவர் மாறுவாருங்க. உங்களுடைய திறமைகள சரியா புரிஞ்சுகிட்டு, உங்கள இன்னும் மேல கொண்டு போறதுக்கு அவர் ஒரு பெரிய தூண்டுகோலா இருப்பாருங்க. அவர் காட்டுற வழியில நீங்க போனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்த தொடுவீங்க. உங்க தலையெழுத்து மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளி இப்போ உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்க போகுதுங்க. இத்தன நாளா நீங்க செய்யற தொழில்ல இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ குடைச்சல்கள சந்திச்சிருப்பீங்க. உங்கள விட தகுதியில கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு இருந்திருக்குங்க. உங்கள வேணும்னே ஒதுக்க நினைச்சவங்க, உங்க திறமைய கொஞ்சம் கூட மதிக்காதவங்க மத்தியில நீங்க ரொம்பவே புழுங்கி போயிருப்பீங்க. ஆனா இப்ப நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபரால உங்க தொழில்ல ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. அவர் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்போ, இல்லைன்னா நீங்க பார்க்குற வேலையில ஒரு எதிர்பாராத பெரிய பதவி உயர்வோ தேடி வருங்க. உங்கள உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. இந்த நபர் உண்மையிலேயே யாரு? அவர் எங்கிருந்து வரப்போறாருன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்க சொந்த பந்தத்துல ரொம்ப வருஷமா உங்கள விட்டு விலகி இருந்த ஒருத்தரா இருக்கலாம். உங்க மேல இருந்த தப்பான புரிதலா பேசாம இருந்தவங்க இப்போ உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு உங்கள தேடி வரலாமுங்க. அப்படி இல்லைன்னா சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருக்கிற உங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு முகம் தெரியாத நபரா கூட அவர் இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்ப உறுதிங்க. அவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கும்போது உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அவர் கையில கொண்டு வருவாருங்க. அந்த வாய்ப்பு பல வருஷமா நீங்க தவம் கடந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இழுபறியா இருந்தாலோ, இல்லைன்னா பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலோ, அது எல்லாமே இனி ரொம்ப சுமூகமா முடியுங்க. வருஷமா நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்த வழக்குகளோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரப்போகுதுங்க. உங்க நியாயமான பக்கம் என்னங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் கொடுக்க போற ஒரு சின்ன ஆலோசனை, இல்லைன்னா அவர் செய்ய போற ஒரு சின்ன உதவி உங்க சொத்து பிரச்சனைகள் அத்தனைக்கும் ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வருமுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை ஏமாத்தி உங்க சொத்தை அபகரிக்க நினைச்சவங்க எல்லாம் தானாவே பின்வாங்குவாங்க. உங்க கையை விட்டு போன பொருட்கள் எல்லாமே பல மடங்கு லாபத்தோட மறுபடியும் உங்களை வந்து சேருமுங்க. உங்க கிரக நிலை இப்போ அவ்வளவு ஒரு அற்புதமான இடத்துல இருக்குதுங்க. உங்க ராசிக்கு கிடைக்க போற இந்த யோகத்தால அவங்கள ஏளனமா பேசினவங்க, இவனால அவ்வளவுதான் முடியும்னு கேலி செஞ்சவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சே பழக்கப்பட்ட உங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்க ஒருத்தர் கூட இல்லையேங்கிற அந்த பெரிய ஏக்கம் இனிமே இருக்காதுங்க. உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபர் ஒரு பெரிய பாதுகாப்பு அரணா உங்களுக்கு பக்கபலமா நிற்பாருங்க. நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணாகிற நேரம் இதுங்க. இதுவரைக்கும் உடம்புல இருந்த தீராத நோய்கள், மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்குங்க. உங்க முகத்துல ஒரு புது பொலிவும், மனசுல ஒரு பெரிய தைரியமும் பிறக்குங்க. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ கனவுகள் ஒளிஞ்சிட்டு இருக்குங்க. சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், ராத்திரி பகலா நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே வெறும் கனவாவே கரைஞ்சு போயிடுவோங்கிற பயம் இப்போ உங்களுக்குள்ள ஆழமா இருக்கலாமுங்க. ஆனா அதெல்லாம் கண் முன்னாடியே நிஜமான காலகட்டத்துல நீங்க அடி எடுத்து வச்சுட்டீங்க. எந்த கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சு கஷ்டத்தை கொடுத்துச்சோ அதே கிரகங்கள் இப்போ ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுதுங்க. உங்க கண்ணுல இருந்து வந்த அத்தனை கண்ணீருக்கும் ஒரு நியாயமான பலன் கிடைக்க போற நேரத்தை தான் நீங்க இப்ப நெருங்கிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு மனசுல தோணும், இந்த நபர் வந்த உடனே எப்படி எல்லாமே சட்டுன்னு மாறிடும். இதுக்கு காரணம் உங்க ராசிநாதனான செவ்வாயோட பார்வை இப்ப ரொம்பவே பலமா இருக்குதுங்க. இத்தனை காலமா அவங்க நல்ல நேரம் எல்லாமே ஒரு இருட்டு அறைக்குள்ள பூட்டி வச்ச மாதிரி அடைபட்டு கிடந்துச்சுங்க. அந்த அறையோட சாவியை கொண்டு வர போறவர் தான் அந்த புதிய நபருங்க. நீங்க வெளியில சிரிச்ச முகத்தோட சுத்தினாலும் உங்க உள்ளத்துல எவ்வளவு பெரிய எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. வெளியாளுங்களுக்கு நீங்க ஒரு தைரியசாலியா எதையும் சமாளிக்கிற ஒருத்தரா தெரியலாம். ஆனா ராத்திரியில தலையணையில முகம் புதைச்சு நீங்க சிந்தனைகளை ஓட விடுறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குழந்தை தேம்பி தேம்பி ஆள்றது யாருக்கும் கேட்கறது இல்ல. இந்த வழியை எல்லாம் அந்த நபர் புரிஞ்சுக்குவாருங்க. அவர் உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்க உண்மையான குணத்தை, உங்க திறமைய மனசார பாராட்டுவாருங்க. இந்த சமயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குதுங்க. உங்க வீடு தேடி வரப்போற இந்த நல்ல மாற்றத்தை தடுக்கணும்னு உங்க கூடவே சுத்துற சில எதிரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே மத்தவங்கள ரொம்ப சுலபமா நம்பிடுவீங்க. அவங்க கொஞ்சம் நல்லா பேசினா போதும், உங்க ரகசியங்கள் எல்லாம் அப்படியே அவங்க கிட்ட கொட்டி தீர்த்துருவீங்க. இனிமே அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற நல்லது கெட்டதுகளை உங்க முன்னேற்றங்களை 4 பேர்கிட்ட சொல்லிட்டு தெரியாதீங்க.
ஏன்னா நீங்க நல்லா வரத பார்த்து சந்தோஷப்படுறவங்கள விட பொறாமைப்படுறவங்க தான் இங்க அதிகம்ங்க. அந்த கண் திஷ்டியே உங்க வளர்ச்சிய தடுத்து நிறுத்திடுங்க. அதனால அந்த புதிய நபர் உங்க வீட்டுக்கு வர அந்த தருணத்த ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம கொண்டாடுங்க. உங்க குலதெய்வத்தோட பரிபூரண ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்குதுங்க. இத்தன வருஷமா நீங்க செஞ்ச புண்ணிய காரியங்கள், மத்தவங்களுக்கு செஞ்ச அன்னதானம், உதவிகள் இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா மாறப்போகுதுங்க. சில நேரங்கள்ல நீங்க கடவுள்கிட்டயே கோவிச்சுக்கிட்டு சாமி கும்பிடுறதையே நிப்பாட்டி இருப்பீங்க. இவ்வளவு கஷ்டப்படுறோமே எந்த சாமியும் வந்து நம்மள காப்பாத்தலைன்னு ஒரு விரக்தி உங்களுக்கு வந்திருக்குங்க. ஆனா உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்கள கைவிட்டதே கிடையாதுங்க. நீங்க கீழ விழும்போதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியா இருந்து உங்கள தாங்கி பிடிச்சது உங்க குலதெய்வம் தாங்க. அந்த தெய்வத்தோட உத்தரவுப்படி தான் இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாருங்க. நீ வர்ற காலங்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பெரிய வெற்றிய தேடி தரப்போகுதுங்க. ரொம்ப நாளா ஒரு வண்டி வாங்கணும் இல்லைன்னா இருக்கிற வீட்ட கொஞ்சம் மாத்தி கட்டணும், நகை நட்டு சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கான அத்தனை சூழ்நிலைகளையும் இப்ப கைகூடி வரப்போகுதுங்க. உங்க கையில பணம் தாராளமா புழங்க போகுங்க. ஆனா அந்த வந்த பணத்தை எப்படி சிக்கனமா செலவு செய்யணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கவனமா கத்துக்கணுங்க. வந்த உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணிடாம உங்க எதிர்காலத்துக்காக, உங்க குடும்பத்துக்காக கொஞ்சம் பணத்தை பத்திரப்படுத்தி வைங்க. நீங்க இழந்த சந்தோஷம், நிம்மதி, செல்வம் எல்லாமே வட்டியும் முதலுமா உங்கள வந்து சேர கணக்கான இதுங்க. மேசராசிக்காரர்களான உங்களுக்கு கோபம் ரொம்ப சீக்கிரமா வந்துடுங்க. டக்குன்னு கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுடுவீங்க. அப்புறம் அதை நினைச்சு தனியா உட்காந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. உங்க மனசுக்குள்ள எந்த கள்ள கபடமும் இருக்காதுங்க. எதையும் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு பேச தெரியாது. ஆனா நீங்க கோபத்துல பேசுற அந்த வார்த்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை ரொம்ப மோசமானவங்களா சித்தரிச்சிருப்பாங்க. இந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க கோபம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குங்க. உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி குடிக்கொள்ளுங்க. எதையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிற பக்குவம் உங்களுக்கு தானாகவே வந்துடுங்க. அந்த அளவுக்கு உங்க மனநிலையை ரொம்பவே சாந்தப்படுத்த போறாரு அந்த நபருங்க. வீண் விவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள் இதுல இருந்தெல்லாம் நீங்க உங்களை முழுசா விலக்கி வச்சுக்குவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு யாராவது செய்வினை பில்லி சூனியம், கொடிய கண் திஷ்டி இப்படி ஏதாவது செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே இந்த நல்ல நேரத்துல அடிபட்டு போக போகுதுங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த நபர் கூடவே ஒரு பெரிய தெய்வ சக்தியும் உங்க வீட்டுக்குள்ள நுழைய போகுதுங்க. இத்தனை நாளா வீட்டுல எப்பவுமே ஒரு இருண்ட சூழ்நிலை, ஒரு விதமான பயம், தூக்கமின்மை, ராத்திரியில திடீர்னு முழிப்பு வர்றது, கெட்ட கனவுகள்னு ரொம்பவே அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. இனிமே உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான அதிர்வலைகள் சுத்தி சுத்தி வரதை நீங்க கண் கூட பார்ப்பீங்க. வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம், உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படுங்க. உங்க குலதெய்வம் மறுபடியும் உங்க வீட்டுல வாசம் செய்ய ஆரம்பிச்சிருதுக்கான ரொம்ப பெரிய அறிகுறி தாங்க இது. நீங்க எவ்வளவோ திறமைகளும் உங்களுக்குள்ளேயே முடக்கி வச்சிருப்பீங்க. நாம இதை செஞ்சா 4 பேர் சிரிப்பாங்களோ, அவமானப்படுத்திடுவாங்களோ, இல்லை இதுல தோத்து போயிடுவோமோங்கிற பயத்துல பல விஷயங்களை செய்யாம விட்டுருப்பீங்க. ஆனா அந்த நபர் உங்க கூடவே இருந்து உன்னால முடியும், நீ தைரியமா செய்யணும் உங்க முதுகு தட்டி கொடுத்து முன்னாடி கொண்டு வர போறாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், நம்ம கிட்ட இவ்வளவு திறமை இருந்துச்சா, இதை இத்தனை நாளா நாமளே உணராம விட்டுட்டோம்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவீங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம், 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுதுங்க. இத்தனை நாளா உங்களை பார்த்து கேலி கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து வாயடைச்சு ஆச்சரியப்பட்டு நிக்க போறாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பும், உங்க செயலுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்க உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ஒரு பெரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சிட்டு இருந்தவங்க, தீராத மூட்டு வலி, முதுகு வலி இல்லைன்னா நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று கோளாறுகள்னு பல வருஷமா மாத்திரை மருந்து சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமா முழுமையான குணம் கிடைக்க போகுதுங்க. அந்த வைத்தியரையே அந்த புதிய நபர் தான் உங்களுக்கு அடையாளப்படுத்தலாமுங்க. இல்லைன்னா அவர் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைக்கலாமுங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சீராகுமுங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குமுங்க. எதையும் சாதிக்கலாம்ங்கிற ஒரு பெரிய தைரியமும் சுறுசுறுப்பும் உங்களுக்குள்ள ஊட்டெடுக்குமுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை உடல் ரீதியான, மன ரீதியான வலிகளுக்கும் ஒரு மாமரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மாமருந்தா இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க. இனி நீங்க எதை செஞ்சாலும், எதை நினைச்சு இறங்கினாலும் அது ரொம்ப சுலபமா நடந்து முடிய போகுதுங்க. மேசராசி அன்பர்களே, இத்தனை காலமா உங்க கூட இருந்தவங்களே உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதை நீங்க உங்க சொந்த வாழ்க்கையில ரொம்ப ஆழமா அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க ரொம்ப நம்பினவங்க, உங்களுக்காக உசிரியே கொடுப்பாங்கன்னு நினைச்சவங்க தான் நேரம் வரும்போது உங்க முதுகுல குத்திட்டு போயிருப்பாங்கங்க. இனிமே அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்டு உங்க கூட சுத்துறவங்களை அடையாளம்
காட்டுற ஒரு பெரிய கருவியா இந்த புதிய நபர் செயல்படுவாருங்க. யார் உண்மையானவங்க, யார் உங்ககிட்ட காரியம் சாதிக்க பழகுறாங்கங்கிற ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரிய வைப்பாருங்க. இது நாள் வரைக்கும் மத்தவங்கள நம்பி ஏமாந்தது போதுங்க. இனிமே நீங்க யார நம்பணும், யார எப்படி கையாளணும்ங்கிற ஒரு பெரிய ராஜதந்திரத்த அவர் உங்களுக்கு கத்துக் கொடுப்பாருங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமைய போகுதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எப்பவுமே ரொம்ப பிரம்மாண்டமானதா இருக்குங்க. சின்னதா எதையும் யோசிக்க மாட்டீங்க. செஞ்சா பெரிய அளவுல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க. ஆனா அந்த பிரம்மாண்டமான எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலையும், பண வசதியும் அமையாம ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாமுங்க. உங்க எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்கிற நேரம் வந்துடுச்சுங்க. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுல வெற்றி அடைய போகுதுங்க. விவசாயம் சார்ந்த தொழில்ல செய்றவங்க, இல்லைன்னா சொந்தமா வியாபாரம் பண்றவங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்க போகுதுங்க. போட்ட முதல எடுக்க முடியாம திணறிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப வட்டியும் முதலுமா பல மடங்கு லாபம் கைக்கு வந்து சேருங்க. உங்க வியாபாரத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பெரிய முதலீடும், சரியான வழிகாட்டுதலும் அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. காதல் விஷயத்திலயும் சரி, குடும்ப உறவுகள்லயும் சரி, நீங்க எப்பவுமே ரொம்ப உண்மையான அன்பை மட்டுமே கொடுத்து பழகியிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சதெல்லாம் ஏமாற்றமும், மனவலியும் தாங்க. இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறுங்க. உங்கள புரிஞ்சுக்காதவங்க, உங்கள விட்டு விலகி போனவங்க எல்லாம் உங்க அருமைய உணர்ந்து மறுபடியும் உங்கள தேடி வரக்கூடிய காலம் இதுங்க. ஆனா இப்ப அவங்கள ஏத்துக்கலாமா, வேணாங்கிறமா முடிவு உங்க கையில தான் இருக்குங்க. உங்களோட உண்மையான அன்புக்கு தகுதியானவங்க யாருங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா உணர்ந்துக்குவீங்க. புதுசா திருமண வாழ்க்கையில இணைய போறவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு அன்பான, உங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்ட வாழ்க்கை துணை அமைய போகுதுங்க. உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கம் மாதிரி மாறப்போகுதுங்க. உங்க மனசுல இருக்கிற இன்னொரு பெரிய பயம், நம்மள சுத்தி ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கும், அதனாலதான் நமக்கு எதுவுமே சரியா நடக்கலையாங்கிறதாங்க. உண்மையிலேயே உங்க மேல பொறாமை கொண்டவங்க விட்ட பெருமூச்சு உங்க வீட்டை சுத்தி ஒரு இருண்ட வலைய பின்னி இருக்குதுங்க. ஆனா செவ்வாய் பகவானோட அருளாலையும் இந்த புதிய நபரோட வருகையாலும் அந்த இருண்ட வலை இப்ப சுக்குநூறா உடைய போகுதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது வெளிச்சம், ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்குங்க. நேர்மறையான எண்ணங்கள் உங்க மனசு முழுக்க நிறைஞ்சிருக்குங்க. இனிமே என்னால முடியுமோ முடியாதங்கிற தயக்கம் உங்களுக்குள்ள துளி கூட இருக்காது. எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல கண்டிப்பா ஜெயிக்க போறங்கிற ஒரு பெரிய அசுரபலம் உங்களுக்குள்ள உருவாகுங்க. உங்க தலையெழுத்து ரொம்ப பிரகாசமா மாறப் போறதுங்கிறத நீங்களே கண்கூட பார்க்க போறீங்க. மேச ராசி சொந்தங்களே, நீங்க பொதுவாவே யார்கிட்டயும் உதவி கேட்டு போய் நிக்க மாட்டீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம உங்களுக்குள்ளேயே வச்சு புழுங்குவீங்க. நம்ம கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட சொல்லி அவங்க முன்னாடி நாம செத்து போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருப்பீங்க. உங்க சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க நீங்க. ஆனா சூழ்நிலை சில நேரங்கள்ல உங்க எதிரிகள் முன்னாடி தலைகுனிய வச்சிருக்குங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க சிந்தின கண்ணீருக்கு எல்லாம் இப்போ ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபர் உங்க சுயமரியாதையை கொஞ்சமும் விட்டு கொடுக்காம உங்களை மறுபடியும் தலையை நிமிர்ந்து நடக்க வைப்பாருங்க. நீங்க இழந்த உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பல மடங்கு பெருசா உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாமே இப்ப நீங்க அடைஞ்சிருக்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. பொருளாதார ரீதியா நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. ஒரு சின்ன பொருள் வாங்கணும்னா கூட பல தடவை யோசிச்சு கணக்கு போட்டு பார்த்து கடைசியில் அதை வாங்காமலே விட்டுருப்பீங்க. உங்க ஆசைகளை எல்லாம் உங்க குடும்பத்துக்காக தியாகம் பண்ணியிருப்பீங்க. இனிமே அந்த நிலைமை இருக்காதுங்க. உங்க பேங்க் பேலன்ஸ் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உயருங்க. உங்களுக்கு வரப்போற வருமானம் பல வழிகள்ல இருந்து வர ஆரம்பிக்குங்க. நீங்க ரொம்ப வருஷமா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சொத்தோ இல்லைன்னா ஒரு வாகனமோ ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேருங்க. வீட்டுல எப்பவுமே மகாலட்சுமி வாசம் செய்யற மாதிரி ஒரு சுபிட்சமான நிலைமை உருவாகுங்க. அந்த புதிய நபருடைய யோசனைகள் மூலமா நீங்க செய்ய போற முதலீடுகள் எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பா லாபத்தை கொடுக்குங்க. பண கஷ்டம்ங்கிறத வார்த்தைக்கே உங்க வீட்டுல இனிமே இடமில்லாம போக போகுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம், அவங்க படிப்பு, வேலை, கல்யாணம்னு அவங்கள பத்தின கவலைகள் உங்க மனசை எப்பவும் அரிச்சிட்டு இருந்திருக்குங்க. நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்ம பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காகவே உழைச்சிட்டு இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுதுங்க. அவங்க படிப்புல நல்லா சிறந்து விளங்குவாங்க. வேலை தேடிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் தானாகவே கதவை தட்டும். அந்த புதிய நபர் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து அவங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா அமைச்சு கொடுப்பாருங்க. உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க ரொம்பவே பெருமைப்படுற அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்குங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் நினைச்சு நீங்க இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. ஏன்னா இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற எல்லாமே நல்ல காரியங்கள் தாங்க. காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு புது நம்பிக்கையோட நாளை ஆரம்பிப்பீங்க. உங்க முகத்துல எப்பவுமே ஒரு சந்தோஷமும் அமைதியும் கூடிக்கொண்டு இருக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கே ரொம்ப ஆசைப்படுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான எனர்ஜி அவங்களுக்கு பரவுங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமை ரொம்பவே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியதாக மாறப்போகுது. எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு தடங்களும் உங்கள் வீட்டு பக்கமே இனி எட்டி பார்க்க முடியாது. உங்கள் குலதெய்வமும் நவகிரகங்களும் உங்கள் பக்கம் நிற்கிற இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்தை முழுசாக பயன்படுத்திக்கோங்க. சந்தோஷமும் நிம்மதியும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்க போதுங்க. மேசராசி உறவுகளே, உங்களோட கஷ்டகாலம் எல்லாம் காற்றுல பறக்க போகிற நேரம் வந்துடுச்சுங்க. நீங்கள் பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போதுங்க. உங்கள் வீட்டு கதவை தட்ட போகிற அந்த புதிய நபரை முழு மனசோட வரவேற்க தயாராகிருங்க. அவர் மூலமாக கிடைக்க போகிற நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. வந்த அதிர்ஷ்டத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வேலையை மட்டும் இனிமேல் பாருங்கள். பழைய கவலைகளை பற்றி யோசித்து உங்கள் பொன்னான நேரத்தை இனிமேலும் வீணாக்காதீங்க. இத்தனை நாளாக இருட்டுக்குள்ளே தவிச்ச உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சூரிய உதயமே நடக்க போகுதுங்க. உங்கள் எதிரிகள் எல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஒதுக்குற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்க போகுதுங்க. யார் என்ன சொன்னாலும் இனிமேல் உங்கள் மனசை தளர விடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தைரியமும் நேர்மையும் தன்னம்பிக்கையும் தான் உங்களுடைய பெரிய ஆயுதம்ங்க. அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிச்சு காட்டுங்க. உங்கள் குலதெய்வம் எப்பவுமே உங்களுக்கு துணையாக நிற்குங்கிறத மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மறந்துடவே கூடாதுங்க. தெய்வத்தோட அருளால் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அத்தனை தரித்திரமும் விலகிடுச்சுங்க. இனி வர்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்க போகுதுங்க. உங்கள் வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் நிரந்தரமாக தங்க போகுதுங்க. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் தலைமுறைக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகம்தாங்க, இறங்க முகமே கிடையாதுங்க. முழு நம்பிக்கையோட உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போவே தொடங்கிடுச்சுங்க. மனசு நிறைய சந்தோஷத்தோட இந்த நல்ல மாற்றங்களை வரவேற்க தயாராகுங்க. உங்கள் தலையெழுத்து பிரகாசமாக மாறிடுச்சுங்க. மேசராசிக்காரங்க உங்களை பற்றி தப்பாக பேசாத ஆட்களே இந்த ஊரில் கிடையாதுன்னு சொல்லாமங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுனே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்குமுங்க. உங்கள் நல்ல மனசு யாருக்கும் புரியல, ஆனால் நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. இந்த குணம் தான் உங்களை இவ்வளவு நாள் காப்பாற்றிட்டு இருக்குமுங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த புதிய நபர் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க வாயெல்லாம் அடைக்க போகிறாருங்க. உங்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிற்கிற அளவுக்கு உங்கள் தலையெழுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக மாறப்போகுதுங்க. ராத்திரி ஆனால் தூக்கம் வராது, மனசுக்குள்ள 1000 யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோமோன்னு நினச்சி உங்கள் உடம்பையே நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க. எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசில் இருக்கிற அந்த பெரிய பாரம் தாங்க. இந்த அதிர்ஷ்ட நபர் உங்கள் வீட்டில் அடியெடுத்து வச்ச மறு நிமிஷமே உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் ஒரு மாயமாக மறைஞ்சு போக போகுதுங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் தேடி அலைஞ்ச அந்த நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவ போகுதுங்க. தொழிலில் நீங்கள் பட்ட அடி கொஞ்சம் நெஞ்சமாக என்ன நம்பி கடனுக்கு பொருளை கொடுத்துருப்பாங்க. ஆனால் பணத்தை திரும்ப கேட்க போனால் உங்களை ஒரு எதிரி மாதிரி பார்த்துருப்பாங்க. யாருக்காவது உதவி செஞ்சால் அது கடைசியில் உங்களுக்கே வினையாக வந்து முடிஞ்சிருக்குங்க. இனிமேல் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. இந்த புதிய நபர் உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் வியாபாரத்தில் தொட்டதெல்லாம் தொடங்குமுங்க. முடங்கி கிடந்த தொழில் மறுபடியும் சூடுபிடிக்குங்க. உங்கள் கைக்கு வர வேண்டிய பணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்து சேரும். கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் எப்போவுமே ஒரு கசப்பு உணர்வு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத நிலைமை இருந்துகிட்டே இருந்திருக்கும். வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு நினச்சா அதுக்கு 1000 தடங்கள் வந்திருக்குமுங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் சந்தோஷத்திற்கு மட்டும்தான் இடம்ங்க. அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சமாக உங்கள் வீட்டுக்குள்ளே வர போகிறாருங்க. அவர் வந்ததும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒருத்தர் ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்குவீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கெட்டி மேளம் கிட்ட போகுதுங்க. வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குங்க. உங்கள் குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷத்தில் கடலில் மிதக்க போகுதுங்க. நிறைய நேரங்களில் உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய எதிரியாக மாறிடுறீங்க. நம்மளால் முடியுமா, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுதுங்க. அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பரிசை தயார் செஞ்சு வச்சிருக்குதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு அனுபவமாக மாறி இனிமேல் உங்களை ஒரு பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகுதுங்க. அந்த புதிய நபரோட வருகையை மனசார ஏற்றுக்க தயாராக இருங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்த காலம் ரொம்ப சீக்கிரமாக மலரப்போகுதுங்க. மேசராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா இதயம் சல்லுன்னு ஆயிடுங்க. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு உங்கள் கையில் இருந்த கடைசி காசை கூட கொடுத்துட்டு நீங்கள் பட்னியாக கிடந்த நாட்கள் எத்தனையோ இருக்குங்க. ஆனால் அந்த நன்றியை யாருமே உங்களுக்கு திருப்பி காட்டலை. நீங்கள் செஞ்ச தியாகத்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டாங்க. இனிமேல் அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுதுங்க. வரப்போகிற அந்த புதிய நபர் நீங்கள் செஞ்ச அத்தனை தியாகத்துக்கும் ஒரு பெரிய பரிசாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாருங்க. உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்துனாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே அவங்கள ஒரு ராஜாவா, ஒரு ராணியா சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போறாருங்க.
சொந்தமா ஒரு கூரை இருக்கணும், நமக்கா ஒரு சின்ன இடமாவது இருக்கணும்னு நீங்க எத்தனையோ வருஷமா கனவு கண்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு முனையும் பணம் சேரும்போது ஏதோ ஒரு செலவு வந்து அந்த கனவை தவிடுபடியாக்கி இருக்குங்க. கட்டுன வீட்டை பாதியில விட்டுட்டு பணம் இல்லாம தவிச்சவங்களும் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. இந்த அதிர்ஷ்டசாலி உங்க வீட்டுக்குள்ள அடியெடுத்து வச்ச நேரம் உங்க வாசல் தேடி லட்சுமி கடாட்சம் வரப்போகுதுங்க. பல வருஷமா முடங்கி கிடந்த நிலம், வீடு சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே இனிமே சரசரன்னு நடக்க போகுதுங்க. உங்க கனவு இல்லம் ரொம்ப பிரம்மாண்டமா கட்டி முடிக்க போற நேரம் வந்துருச்சுங்க. உடல் நலம்னு பார்த்தா உங்களுக்குள்ள எப்பவும் ஒரு இனம் புரியாத பயம், சின்னதா ஒரு தலைவலி வந்தா கூட என்னமோ ஏதோன்னு மனசை போட்டு குழப்பிக்குவீங்க. உங்களை சுத்தி நடந்த சில கசப்பான சம்பவங்கள் உங்க மனசை அந்த அளவுக்கு பலவீனமாக்கி இருக்குங்க. ஆனா அந்த புதிய நபர் வந்த உடனே உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத பயம் எல்லாமே ஒரு காத்துல பறந்துடுமுங்க. ஒரு பெரிய மலையை தூக்கி சுமக்கிற அளவுக்கு உங்க உடம்புல ஒரு அசாத்தியமான தெம்பும் சுறுசுறுப்பும் உண்டாகுமுங்க. ரொம்ப நாளா உங்களை வாட்டி வதச்ச நோய்கள் எல்லாம் எந்த ஒரு பெரிய வைத்தியமும் இல்லாமலே தானா குணமாகி உங்களை ஆச்சரியப்படுத்த போகுதுங்க. உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு உள்ளுணர்வு இருக்குங்க. எது நடக்க போகுதுன்னு முன்னாடியே கணிக்கிற அந்த சக்தி உங்களுக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்குதுங்க. ஆனா மத்தவங்க பேச்சை கேட்டு உங்க உள்ளுணர்வை நீங்களே பலமுறை உதாசனப்படுத்தி நஷ்டப்பட்டிருக்கீங்க. இனிமே உங்க மனசு சொல்றதை மட்டும் கேளுங்க. அந்த புதிய நபர் உங்ககிட்ட நெருங்கி வரும்போது உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு பெரிய மணி அடிச்சு சொல்லுங்க, இவர் தான் நமக்கான ஆளு, இவரால தான் நம்ம தலையெழுத்து மாறப்போகுதுன்னு. உங்களுக்கே ரொம்ப தெளிவா புரியுங்க. அந்த உள்ளுணர்வை முழுமையா நம்புங்க. யாருக்காகவும் உங்க முடிவை மாத்திக்காதீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணுங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. யாராவது உங்களை கோவப்படுத்தணும்னு நினைச்சா கூட சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கான நேரம் இப்ப ரொம்ப வலுவா இருக்குதுங்க. உங்களை கோவப்படுத்தி உங்க அதிர்ஷ்டத்தை தடுக்க சில தீய சக்திகள் முயற்சி செய்யும். ஆனா நீங்க உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருந்தீங்கன்னா வரப்போற அந்த பெரிய யோகத்தை யாராலையும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாதுங்க. உங்க வாழ்க்கை இப்போ ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அந்த அற்புதத்தை முழு மனசோட வரவேற்க தயாரா இருங்க. இனி உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளவோ வழிகள், எவ்வளவோ ஏமாற்றங்கள், அது எல்லாமே தாண்டி இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அது உங்க உண்மையான மனசுக்கும் உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தாங்க. இனி எல்லாமே நல்லதா நடக்குங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியா நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.